கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். கனவுகள். ஆண்டாள் கனவு காண்கிறாள். அற்புதமான கனவு, இனிமையான கனவு. கல்யாணமாகாத ஒவ்வொரு கன்னிப் பெண்ணும் காணுகின்ற கனவு. நிறைவேறாத காரியங்களைப் பற்றி கனவு காண்பதிலேதான் எவ்வளவு சுகம். இந்த கனவுகளிலே பல வகை உண்டு. அரைகுறை தூக்கத்தில் வரும் கனவு நினைவின் எதிரொலி. பகல் தூக்கம்தான் பெரும்பாலும் அரைகுறை தூக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் பகல் கனவு பலிக்காது என்கிறார்கள். ஆழ்ந்த தூக்கத்தில் வரும் கனவு பெரும்பாலும் பலிக்கிறது. ஆழ்ந்த தூக்கம் என்பது அதிகாலையில்தான் வருகிறது. ஆகவே காலை கனவு கட்டாயம் பலிக்கும் என்கிறார்கள். ஆண்டாள் காண்பதோ காலை கனவுமல்ல, பகல் கனவுமல்ல. அது ஆசையின் உச்சம், பக்தி பெருக்கு, பரவச துடிப்பு. கண்ணனை மணவாளனாக காண்கிறாள் கோதை. உன் கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தன்னை அவன் கையில் தருகிறார் நாச்சியார். கண்ணாடி முன் நிற்கிறாள். பூச்சூடி குழல் முடித்து பொட்டிட்டு நின்று தன் திருமுகத்தை தானே பார்க்கிறாள். ஆண்டாளின் ஸ்தூலத்திற்கண்ணாடியில் தெரியும் அவளது உருவமே தோழியாகிறது. அடி தோழி, நான் கனவு கண்டேன். வாரணம் 1000 சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். ஏலே இளங்கிளியே, என் கனவை கேட்டாயா? 1000 யானைகள் சூழ நாரணன் நம்பி வந்தான். அவன் வரும்போது பூரண கும்பங்கள் எழுந்தன, தோரணங்கள் நாட்டப்பட்டன. கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரில மங்கையர்தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னர் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். ஆம், ஒளிமிகுந்த தீபங்களை கையில் ஏந்தி கொண்டு சதிராடும் இளமங்கையர்கள் வந்தார்கள். அவனை எதிர்கொண்டார்கள். அந்த மதுரையார் மன்னர் மாயக் கண்ணன் எனது பாதத்திலிருந்து உச்சி வரை உடம்பே அதிர்ந்து போகுமாறு புகுந்ததாக கனவு கண்டேன். அந்த மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனவு கண்டேன். அடி தோழி, என் கனவு நனவாகும். ஆம், ஆண்டாளின் கனவு அவளது ஆசையின் விரிவு, ஏக்கத்தின் இலக்கியம். இத்தகைய கனவுகளைப் பற்றி இந்து மதம் என்ன சொல்லுகிறது? கனவுகள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தால் அவை பலிக்கும் என்கிறது. சிலப்பதிகாரத்தில் கனாத்திரம் உரைத்த காதை வருகிறது. 300,000 நாயகிகளும் கனவு காண்கிறார்கள். திருக்குறளிலும் கனவு குறிக்கப் பெறுகிறது. கனவு என்பதை இறைவன் விடும் முன்னறிவிப்பு என்றே நான் கருதுகிறேன். இந்துக்களுக்கு கனவு நம்பிக்கை அதிகம், எனக்கு மிக அதிகம். காரணம், நான் கண்ட கனவுகள் பெரும்பாலும் பலித்திருக்கின்றன. 1948ஆம் ஆண்டு நான் சேலத்தில் வேலை பார்த்தபோது அரிசிபாளையத்தில் தங்கியிருந்தேன். என்னோடு பூந்தோட்டம் திருநாவுக்கரசு என்ற நண்பரும் சாந்திமா கணபதி என்ற நண்பரும் தங்கியிருந்தார்கள். அவர்களில் பூந்தோட்டம் திருநாவுக்கரசு இப்பொழுது சிங்கப்பூரில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார். சாந்திமா கணபதி என்ற நண்பர் 1960இல் காலமானார். ஒரு நாள் காலையில் காந்தியடிகளை சுட்டு கொன்று விட்டதாக எனக்கு ஒரு கனவு வந்தது. காலையில் எல்லோரிடத்திலும் அதை சொன்னேன். ஸ்ரீ சனியனே, உன் கருணாக்கை வைத்துக்கொண்டு சும்மா இரு, எதையாவது உளறி தொலைக்காதே என்று எல்லோரும் என்னை கோபித்து கொண்டார்கள். அன்று மாலை வானொலி கண்ணீரோடு ஒரு செய்தியை சொன்னது. காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டார் என்று. எனது நண்பர்கள் திகைத்து போனார்கள். என்னை எச்சரித்தார்கள். இதோ பார், நீ கனவு கண்டதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இதிலே உனக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லிவிடுவார்கள். ஆகவே வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு என்றார்கள். எனக்கு அந்த பயம் தெளியவே வெகு நாளாயிற்று. சில கனவுகள் ஆணி அடித்தார் போல் எதிர்மறை பலன்களை காட்டுகின்றன. உதாரணத்திற்கு, என் கனவில் மலம் வந்தால் மறுநாள் எங்கிருந்தாவது பணம் வருகிறது. நூற்றுக்கணக்கான முறை அந்த கனவை கண்டு மறுநாளே பலனடைந்திருக்கின்றேன். பல் விழுவதாக கனவு கண்டால் மறுநாளே என் மீது கோர்ட்டில் புது வழக்கு வருகிறது. 20 வருடங்களாக அடிக்கடி நான் பறப்பது போல கனவு காணுகிறேன். ஒவ்வொரு தடவையும் அந்த கனவு வந்த பிறகு என் புகழ் உயர்ந்து வருகிறது. பல தடவை ரயிலுக்கு போகும்போது ரயிலை தவற விடுவதாக கனவு கண்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் இழந்திருக்கிறேன்.
உயரமான இடத்தில் ஏறி இறங்க முடியாமல் தத்தளிப்பதாக கனவு கண்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் வந்து தீர்க்க முடியாமல் கலங்கியிருக்கிறேன். ஏறிய உயரத்திலிருந்து மளமளவென்று இறங்கி வருவது போல கனவு கண்டால் வந்த சிக்கல் தீர்ந்து போய்விடுகிறது. கனவில் வெள்ளம் வந்தால் காலையில் பணம் வருகிறது. அந்த வெள்ளம் வடிந்து போவது போல கனவு கண்டால் பணம் செலவழிந்து போகிறது. 1967ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் தோற்றுப்போவதையே நான் கனவில் கண்டேன். ஒரு கோட்டை, நானும் மற்ற காங்கிரஸ் நண்பர்களும் அங்கே நிற்கின்றோம். மூவேந்தர் காலத்து ஆடை அணிந்து திமுக கழக நண்பர்களெல்லாம் படை போல வந்து அந்த கோட்டையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த கனவை பற்றி அப்பொழுதே எனது நண்பர்கள் பலரிடமும் கூறினேன். அது பலித்துவிட்டது. 1971ஆம் ஆண்டு தேர்தலில் யானை என்னை துரத்தி கொண்டு ஓடி வந்து எனக்கு மாலை போடுவது போல கனவு கண்டேன். அந்த தேர்தலில் நான் சார்ந்திருந்த இந்திரா காங்கிரஸுக்கு பலத்த மெஜாரிட்டி கிடைத்தது. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மலை மீது நான் சுற்றி வருவதாகவும் அந்த மலையில் எங்கும் நாமம் போட்டிருக்கவும் கனவு கண்டேன். திருப்பதிக்கு சென்று திரும்பி வந்தேன். பல தொல்லைகள் மளமளவென்று தீர்ந்தன. அதன் பிறகுதான் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா, உன் விருப்பம் கூடுமடா என்ற பாட்டை எழுதினேன். என் கனவில் கண்ணன் அடிக்கடி வருகிறான். ஆனால் என்னோடு பேசுவதில்லை. ஒருவேளை இது என் நினைவின் எதிரொலியாக இருக்கலாம். திமுகவிலிருந்து நான் பிரிந்த பிறகு நானும் சம்பத்தும் தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் பெங்களூரில் ஒரு கூட்டத்தில் பேசச் சென்றோம். மத்தியானம் உட்லண்ட்ஸ் ஓட்டலில் நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது நான் கூட்டத்திற்கு செல்வதாகவும் அங்கே கல்லறி நடப்பதாகவும் என் கார் கண்ணாடி உடைந்ததாகவும் கனவு கண்டேன். அது பகல் கனவுதான் என்றாலும் ஆழ்ந்த தூக்கத்தில் வந்த கனவு. என்ன ஆச்சரியம்! நான் கண்ட கனவு அப்படியே மாலை நடந்தது. காரில் எந்த கண்ணாடி உடைந்ததாக கனவு கண்டேனோ அதே கண்ணாடி உடைந்தது. கனவில் வந்த முகங்களே என் கண்முன்னாலும் காட்சியளித்தன. வாய் நிறைய ரோமம் இருப்பதாகவும் இழுக்க இழுக்க வந்து கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டேன். அப்பொழுதெல்லாம் தொல்லை மாற்றி தொல்லை வரும். சிவனடியார்களின் கனவில் ஆண்டவன் வந்து இந்த இடத்துக்கு வா என்று சொன்னதாகவும் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அமைதி கண்டதாகவும் செய்திகள் படிக்கிறோம். அவை பொய்யல்ல என்றே நான் நினைக்கிறேன். நிர்மலமான தூக்கத்தில் களங்கமற்ற உள்ளத்தில் தோன்றும் கனவுகள் பலிக்கின்றன என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அந்த கனவுகளை நாம் வரவழைக்க முடியாது. அவை ஆண்டவன் போட்டு காட்டும் படங்கள்.